என்ன சாப்பிட்டீங்களா? இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாழைப்பூ சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சது வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து தான் வதக்கிட்டுருக்கோம். பூண்டு போட்டிருக்கோம். நல்லா வதங்கினோடனே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளியை வெட்டி வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கினோடனே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது அலசி வைக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். வாழைப்பூ நல்லா பிரட்டி நல்லா வதக்கிக்கலாம். கூட காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம். தேங்காய் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேங்காவை ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளி எங்களுக்கு தேவைப்படாது, நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இன்னும் நல்லா ட்ரை பண்ணி வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. இருங்க தாளிப்பு ரெடி பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஊற்றிட்டோம். அவ்வளோதான், சட்னி ரெடி. இதை சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.